நான் போகும்போது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். போகும்போது இது ஒரு டக்கு பழைய ஞாபகம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடி டக் போட்டில் தான் வேலை பார்த்தேன். ஸோ பழைய ஞாபகங்கள் வருது இந்த டக் போட்டை பார்க்கும்போது. ஓஎஸ்எல்ல தான் இருந்தேன், ஓஷன் ஸ்பார்க் லிமிடெட். பழைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல வரும்போது நம்ம திரும்பி அந்த இதை பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம இப்போது இருக்கிற இடத்துல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அது. ஏன்னா லைஃப்பில் அந்த கஷ்டமான மூமெண்ட் தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். அதுதான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படாமல் அந்த விஷயம் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பில் முன்னே போனால் அது ரொம்ப நல்லது. வாட்டி நான் கண்டெய்னர் டெர்மினல் அந்த கேண்ட்ரி கிரெயின் இருக்குல்ல, அந்த கேண்ட்ரி கிரெயின் பக்கத்தில் வந்திருக்கேன். கீழேருந்து பார்க்குறேன், என்ன பெருசுப்பா, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த கேண்ட்ரி கிரெயின் பக்கத்தில் வர்றது. ஏன்னா டேங்கர், ஆயில் டேங்கர், எல்பிஜி இதெல்லாம் அடித்ததுனால இந்த மாதிரி இதெல்லாம் மொதல் வாட்டி தான் நான் பார்க்குறது. இந்த கேண்ட்ரி கிரெயினில் கேறணுன்னாலே பெரிய கஷ்டம் போல். நான் இது வரை கேறி எவ்வளோ ஸ்டெப்பு மேலே ஏற வேண்டியிருக்குன்னு. ரொம்ப ஹைட்டுப்பா, எப்படியும் ஒரு 11 ஸ்டோரி பில்டிங் பெருசாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு மேலே போகணும். லிஃப்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்து தான்